காலேஜ் படிக்கிற டைம்லேருந்தே பயங்கர அஜித் சார் ஃபேன். ஒரு மாதிரி தாடி வளர்க்கணும்னு சொல்லிட்டு சீக்கிரமே ஷேவ் பண்ண ஆரம்பிச்சு எனக்கு ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க, என்ன படாலும் வளர மாட்டேன். நீங்கள் ஜீவா ஃபேன் ஆகிடுங்க. நான் வேண்டான்னு சொல்லி அது வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகி அந்த படம் பண்ண முட்டோமே அப்படின்னு வருத்தப்பட்ட ஒரே படம் பீட்சா. ஃபர்ஸ்ட் பார்ட். ஆமாம், ஃபர்ஸ்ட் பார்ட் விஜய் சேதுபதி. ஃபஸ்ட்டு எனக்கு கார்த்திக் சுப்பராஜ் வந்து நாளை இயக்குனர்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் வந்து சொன்ன கதை வந்து ஜெகதாண்டா. அப்போது நானும் பார்த்திபன் சார்ன்னு நினைக்கிறேன். நான் சித்தார்த் ரோல், பாபி ரோல் வந்து பார்த்திபன் சார் பண்ணுற மாதிரி ஒரு அப்படி தான் வந்து சொன்னார் எனக்கு கதை. பட் அது தட் ஃபில்ம் நீடட் அ பிகர் பட்ஜெட். ஸோ அப்போ ப்ரொடியூசர் கிடைக்கல. ஸோ ஹீ கேம் பேக் டு மீ வித் பீட்சா. எனக்கு ஸ்கிரிப்டாக படித்தப்போ ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இது படம் ஃபுல்லாக ஒரு ஹாரர் படமாக ஒரு விஷயத்தை நோக்கி கொண்டு போயிட்டு லாஸ்ட்டில் வந்து அது இல்லைங்க, பேய் படம் இல்லைங்க, நாங்கள் சும்மா சொன்னோம் அப்படின்ற மாதிரி ஒரு அந்த கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வரும்ல, அது ஆடியன்ஸுக்கு எப்படி அதை எடுத்துப்பாங்கன்னு என்னால் ஜட்ஜ் பண்ண முடியல. பட் என் ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த படத்து சம்மந்தப்பட்ட எல்லாருமே ஃப்ரெஷ்ஷாக ஒரு புதுமுகமாக எல்லாருமே அந்தந்த யார் பண்ணியிருக்காங்களோ அவங்க பண்ணியிருந்ததுனால தான் அந்த படத்தை சுற்றி எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் ஆடியன்ஸ் உள்ளே வந்தாங்க. ஸோ தே வர் சர்ப்ரைஸ்ட். ஸோ ஒரு தெரிஞ்ச முகம் அதை பண்ணியிருக்கும் போது அந்த சர்ப்ரைஸ் ஃபேக்டர் இருந்திருக்குமான்னு சொல்ல முடியாது. மேபி யூ டிட் குட் ஃபார் தட் ஃபில்ம், நீங்கள் பண்ணாதது அந்த படத்துக்கு நல்லதுன்ற மாதிரி. ஸோ பட் ஐ தரலி என்ஜாய்ட் பீட்சா. நானும் ஸ்னேகாவும் பாரிஸில் ஒரு தடவை முதல் ட்ரெயினில் அந்த இதில் மெட்ரோ ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ட்ரெயின் வரும்போது நிறைய பேர் ட்ரெயின்லேருந்து வெளியே இறங்கினாங்க. நாங்கள் ட்ரெயினுக்குள்ளே ஏறுறோம். எங்கள் கண்ணு முன்னாடி ட்ரெயினில் இறங்கின ஒரு லேடி அப்படியே திரும்பி எங்கள் 2 பேரும் என்னென்னு ஒரு நிமிஷம் பார்த்துட்டு ட்ரெயின் கிளம்புறது டோர் க்ளோஸ் ஆகிற நேரத்தில் டக்குன்னு திரும்ப உள்ளே ஜம்ப் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்கள பார்த்த உடனே நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அவங்க ஒரு ஸ்ரீலங்கன் தமிழ் அப்படின்னு. ரொம்ப நேரம் தூரத்துலேருந்து பார்த்துட்டே இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் வந்தாங்க. கிட்ட நெருங்கி வர வர அவங்க உடம்புலாம் நடுங்கி அப்படியே கண்ணெலாம் தண்ணி. அப்புறம் பக்கத்தில் போயிட்டு என்னான்னு பேசும்போது அவங்க வந்து ஸ்னேகாவை பார்த்துட்டு, எனக்கு ஒன்றை மாதிரியே ஒரு பொண்ணு இருந்தா, நாங்கள் போரில் அங்கேருந்து கிளம்பி நாங்கள் வெளியே வந்துட்டோம். என் பொண்ணு இப்போ எங்கே இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது, இருக்காளா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. என் ஃபேமிலியே எல்லாம் ஒரு பக்கம் செதறிட்டோம். பார்த்த உடனே என் பொண்ணை உயிரோடு பார்த்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டேஷனில் அவங்களோட கீழே இறங்கிட்டோம். இறங்கி கொஞ்ச நேரம் அவங்களோட உட்காந்துட்டு அவங்களுக்கு தண்ணியில் குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் அவங்களோட பேசிட்டு நெக்ஸ்ட் ட்ரெயினில். இது வந்து எனக்கு போய் சொல்லும்போதெல்லாம் மறக்கவே முடியாது. அது சினிமாவில் இருக்கோங்கிறது, இதில் கிடைக்கிற பணம், புகழ், சம்பாதிக்கிறது, இது எல்லாத்தையும் தாண்டி எங்கேயோ நமக்கே தெரியாமல் யாரோட லைஃப்லேயோ எங்கேயோ ஒரு சின்ன இம்பேக்ட் நம்மளால் க்ரியேட் ஆகுதுங்கிறது வந்து பெரிய வரம். இது என்னால் ரொம்ப மறக்கவே முடியாத, ரொம்ப பாதித்த ஒரு. இப்போ எப்போ ஸ்னேகா உங்களோட படம் பார்த்தாலும் உங்களுக்கு உங்கள் பொண்ணு ஞாபகம் தான் வரும். உங்கள் பொண்ணு இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகும். வாவ், பியூட்டிஃபுல். அஞ்சாரியை பற்றி எல்லாரும் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு பெரிய குறை, அந்த டைமில் we didn't have enough budget to go for a better wig. அது விக்னு எல்லாருக்கும் தெரியும். ப்ராபப்ளி இன்னொரு 25-30,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணியிருந்தா ப்ராப்ளி I would have had a better wig and it would have given a better look for on the whole. ஒரே விக்கு அது எவ்ரிடே யூஸ் பண்ணணும், அது இந்த ஸ்வெட்டு அது இதெல்லாம் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது. ஸோ அஞ்சாடே பற்றி எல்லோரும் பேசும்போது எனக்கு அதுதான் ஞாபகம் வரும். ஸோ அப்படியே ஒவ்வொரு படத்துக்குள்ளேயும் ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்கும்.